2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல்னு 2 பொது தேர்தல்ல ரெட்டலை வழங்கத்துக்கு கையெழுத்து போட்ட ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு சீட்டை வாங்குறதுக்காக போயிட்டு என்ன பண்ணாரு? வேட்பாளர் நேர்காணல போய் கலந்துக்கிட்டாரு. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி ஒரு சிலர் சென்டிமெண்டா கூட பேசலாம். ஆனா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடி நாயக்கனூர் தொகுதியில திமுக சார்பா போட்டியிட போறாரு. திமுக இணைஞ்ச ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடி நாயக்கனூர் தொகுதியில போட்டியிடுற திமுகவில் இணைஞ்ச ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடி நாயக்கனூர் தொகுதியில ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? 2001, 2006 தன்னோட முதல் 2 சட்டமன்ற தேர்தல்கள்ல பெரியகுளம் தொகுதியில போட்டிட்டு இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2011, 2016, 2021 சொல்லி கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களுமே போடி நாயக்கர் தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு. 3 முறையுமே ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடி நாயக்கர் தொகுதியில ஜெயிக்கதான் செஞ்சிருக்காரு. 2011 வாங்கின ஓட்டை விட 2016 கம்மி, 2016 வாங்கின ஓட்டை விட 2021 கம்மினாலும் கடந்த 3 சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடி நாயக்கனூர் தொகுதியில ஹேட்ரிக் அடிச்சு வின் பண்ணியிருக்காரு. போடி நாயக்கனூர் தொகுதியில 3 முறை, பெரியகுளம் தொகுதியில 2 முறைன்னு சொல்லி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் போட்டியிட்ட 5 சட்டமன்ற தேர்தலையுமே ஜெயிக்க மட்டும் செஞ்சிருக்காரு. அவர் ஒருவேளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோக்காம இருந்திருந்தாருன்னா தேர்தலில் தோல்வியை சந்திக்காத ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்கலாம். ஆனா அவரு எதுக்கு அப்படின்னு சொல்லி 2024 போட்டிட்டாரு, தோத்தாரு. தேர்தலில் தோத்தன்ற ஒரு பேரையும் வாங்கி வச்சிருக்காரு. ஏங்க, எங்க ஓபிஎஸ் அண்ணன் சட்டமன்ற தேர்தலில் 5 முறை ஜெயிச்சது எல்லாமே தேனி டிஸ்ட்ரிக்ட்ங்க. அவரு நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ங்க. அதனால அந்த தோல்வி தேனி டிஸ்ட்ரிக்ட் கணக்குல வராதுங்க அப்படின்னு கூட ஒரு சில சொல்லலாம். அவங்க சொல்லிட்டு போகட்டும். ஆனா தமிழ்நாடு முழுமைக்குமான ஒரு தலைவராக அறிக்கப்பட்ட ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி தேனி மாவட்டத்துக்கான தலைவரா போய் இப்ப போடி நாயக்கருக்கான தலைவரா சுருங்கி இருக்காருன்ற தகவலை இங்க பதிவு பண்ண ஆசைப்படுறேன்.